நல்லதே நடக்கும். இந்த சொற்றொடரை சொல்லும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துது. இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய கட்டுரை நல்லதே நடக்கும்ங்கிற ஒரு கட்டுரை ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் எழுதினது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை இந்த பதிவில் பார்க்கலாம். அன்னையிடம் வந்ததுக்கு அப்புறம்னா என்னென்னா, அன்னையுடைய வழிகளை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், அன்னையை ஒரு சக்தியாக ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம், அன்னையை ஏற்றுக்கொள்வது என்றால் என்னங்கிறது தனி பதிவே இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னையை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்னங்கிறது விளக்கம் கிடைக்கும். அதனால் அன்னைகிட்ட வந்ததுக்கப்புறம் நல்லது மட்டும்தான் நடக்கும், இல்லைங்கிறது இங்கே இல்லை. எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நன்மையை மட்டுமே விளைவிக்கும். இதெல்லாம் உண்மைங்கிறத ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் சொல்கிறார். இது நல்லது தான் நடக்கும்னா பாசிட்டிவ் திங்கிங் கிடையாதுங்கிறத விளக்கி எழுதியிருப்பார். அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கு. எண்ணத்துடைய திறத்தினால பாசிட்டிவ் திங்கிங்னால் விளையக்கூடிய நன்மை இங்கே சொல்லக்கூடிய நல்லதே நடக்குங்கிறதுலேருந்து சிறிது வேறுபட்டுள்ளதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். அதுக்கு உதாரணமாக அவர் சொல்லும்போது, ஃபேமஸான ஒரு ஸ்கூலில் போய் சேர்ந்தோன்னா எங்கே அந்த பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ, தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கோ, அந்த பள்ளியில் நம்ம படித்தோன்னா பாஸ் ஆகிடுவோம் அப்படிங்கிறது ஈஸியான ஒரு விஷயம். ஃபெயில் ஆகிறதுக்கு இங்கே வழி இல்லை அப்படிங்கும்போது அது அந்த ஸ்கூலோடைய எஃபிஷியன்சியை பொறுத்தது, ஸ்கூலோடைய வேல்யூவை பற்றி பேசுகிறோன்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் அங்கே சேர்ந்த ஒரு பையன் ஒரு நல்ல மெத்தடுன்னா அதை நுணுக்கங்களை கண்டுபிடிச்சி அந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணுங்கிறத நுணுக்கமாக ஆர்வமாக படித்து அதனால் பெரும்பலன் பெறுறதுங்கிறது அந்த மாணவனுடைய இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி, இண்டிவிஜுவல் திறமையை காட்டக்கூடியது. அன்னையால் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறது அன்னை அவர்களுடைய திறன். எண்ணத்தினால் நடக்கிறது, பாசிட்டிவ் திங்கிங்கினால் நடக்கிறது, அந்தந்த அன்பருடைய நம்பிக்கையினால் நடக்கிறது. அது அவங்களுடைய உயர்வை பொறுத்து இருக்கும். ஆனால் அன்னை இந்த நல்லது நடக்கும் பாசிட்டிவ் திங்கிங்கை ஒரு நல்ல முறைன்னு சொன்னாலும் கூட, அப்படி பாசிட்டிவ் திங்கிங் உள்ள ஒரு அன்னையுடைய அருளை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும்போது, அப்போது எப்படி இந்த ஸ்கூலில் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய மாணவன் ஒரு நல்ல கல்லூரியிலையோ பள்ளியிலையோ சேர்ந்து அவன் எப்படி படிக்கணுங்கிறத நுட்பத்தை உணர்ந்து படிக்கும் பொழுது அவன் எப்படி உயர்வை அடைகிறானோ, அந்த மாதிரி அன்னைக்கிட்ட நடக்கக்கூடிய விஷயம் மிக உயர்ந்த நல்லதாக இருக்கும். அதனால் நார்மலாக பாசிட்டிவ் திங்கிங்க்கும் அன்னையரில் ஏற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது பாசிட்டிவ் திங்கிங்கிறது நல்லதே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய தனிநபருடைய உயர்வை விட இது என்னென்னா இதை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் நடக்கும் விதமாக இந்த முறை இருக்கும். அன்னை நிறைய இடத்துல நல்லது மட்டும்தான் நடக்குங்கிற கருத்தை வலியுறுத்தி பேசியிருக்காங்க. அதை நம்ம என்ன தான் குப்புற விழுந்தாலும் அது அன்னையர்களுடைய செயல்தான் நம்ம உணரணும் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்கும்போது சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய உண்மையை பார்க்கறதுக்கு பார்த்தோன்னா, இது தர்க்கத்துக்குரிய கருத்தாக எடுத்துகிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். இருந்தாலும் இது இந்த மாதிரியான சிரமங்கள் வரும்பொழுது நல்லது மட்டும்தான் நடக்குங்க நினைக்கக்கூடிய தருணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒன்று ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை விளக்குவதற்கு, அதை அகற்றுவதற்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சிரமம்னு சொல்லலாம். இன்னொன்று பிற்காலத்தில் ஒரு பெரிய நல்லதை கொடுக்கறதுக்கு இப்போ ஏற்படக்கூடிய பெரிய சிரமம்னு சொல்லலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய கஷ்டமாக நமக்கு தெரியறது பின்னாடி ஒரு நல்லதுக்காக வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஒன்று. இன்னொன்று ஒரு கஷ்டத்தை விளக்குவதற்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்கறது இல்லை. எப்படி பார்த்தாலும் என்னென்னா, நம்மளை பர்ஃபெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான வரக்கூடிய விஷயமாகத்தான் அது இருக்கும். இது தொடர்ந்த கருத்துக்களை அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்.